Evening, everybody. இந்த குபேரா இண்டிகேட்டரில் ஃபியூ சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது இந்த எஸ்எம்சி வந்து ரொம்ப ஓவர்லோட் ஆக்கிட்டு இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் இருந்ததுனால இந்த எஸ்எம்சியை ரிமூவ் பண்ணிட்டேன். நான் அதை வந்து தனி இண்டிகேட்டராக ரிலீஸ் பண்ணுறேன். ரிலீஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து நான் ஒரு போஸ்ட் போடுறேன். இப்போது வேறு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல வந்து எப்படி இந்த இண்டிகேட்டரை வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் அவைலபிள் இருக்கும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் டு லேட்டஸ்ட் வெர்ஷன் பண்ணிக்கிறலாம். இல்லைனாக்கா இதை கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணிவிட்டு தென் திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இட்ஸ் வெரி சிம்பிள். ரைட், நான் ட்ரெண்டு ஏற்கனவே தெரியும். மொமெண்டம், ஆர்எஸ்ஐ பேண்ட் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான். இந்த சிபிஆரில் வந்து ஆக்சுவலி சிபிஆரை பற்றி கொஞ்சம் நான் படிச்சுட்டு இருந்தபோது இட் இஸ் ஆக்சுவலி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதனால் டெய்லி, வீக்லி, மந்த்லி இதை வந்து பிவட் லெவல்ஸோடு சேர்த்து போட்டிருக்கேன் நான். உதாரணமாக பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த டாப் ரேஞ்சு, பாட்டம் ரேஞ்சு, சென்டரு, R1, R2, R3 வரைக்கும் போட்டிருக்கிறேன் நான். வேணும்னா R4 போடலாம், அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, ஸோ அந்த லைன்ஸை வந்து எப்படி வந்து லைன்ஸோடைய சைஸ் வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க, பெருசாக்கிக்கலாம், கொஞ்சம் பெருசாக்கும், அது அவ்வளோதான். ஓகே, சின்னதாக வேணும்னா சின்னதாக. இதுதான் இந்த இதில் உள்ள சேஞ்சஸு. ஸோ திஸ் இஸ் இந்த டின்னு ப்ராக்கெட்டில் இருக்கிறது. இட் இஸ் அ டெய்லி R1. உதாரணமாக இப்போ நீங்கள் டெய்லி அண்டு வீக்லி ரெண்டையுமே ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா கன்ஃபியூஸ் பண்ணும் இல்லையா? லைன்ஸு, ஐ மீன் கலர்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி S1, இது வந்து டெய்லி S1. ஓகே, ஸோ இது ஒரு சேஞ்ச். இந்த ஹை வால்யூம் கேண்டில் வந்து பேசிக்கலி இது வந்து நம்பர் ஆஃப் டேஸ், கடந்த 20 நாட்களுக்கான வால்யூமை எடுத்து அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆவரேஜ் வால்யூம் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அந்த லெவலுக்கு வந்து இல்லை அதை தாண்டியோ வால்யூம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கேண்டிலை வந்து கலர் பண்ணி காமின்னு சொல்லலாம், இல்லை அதோட சேர்த்து லேபிள் போட்டு காமின்னு சொல்லலாம். ஸோ அது பார்த்திங்கன்னா 2.41 மடங்கு ஜாஸ்தியான வால்யூம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அது ஏற்கனவே இருந்தது. இந்த வால்யூம் ப்ரொஃபைலில் வந்து முன்னாடி வந்து எப்படி இருக்குன்னா உங்களால் டெய்லி பார்க்க முடியும், இல்லை வீக்லி, இல்லைனா மந்த்லி, ஏதாவது ஒன்று தான் பார்க்க முடியும், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் ரீசெண்டாக நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்த பொழுது இந்த 3ஐயுமே வந்து இல்லை 2 குறைந்தபட்சம் வீக்லி அண்டு டெய்லியை வந்து எனேபிள் பண்ணி வைக்கிறது பெனிஃபிட்டாக இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ முதல்ல டெய்லியே பார்க்கலாம், கம்ப்ளீட்டட் பீரியடு பார்ப்போம். கம்ப்ளீட்டட் பீரியட்னாக்கா ஏற்கனவே முடிந்த நாளில் வந்து கோடு போட்டு காமிக்கும். ஓகே, அண்டு எக்ஸ்டெண்ட் கம்ப்ளீட்டட் பீரியட் டு கரண்ட்டு, அதாவது நேத்திக்கு முடிஞ்சதுக்கு இதை வந்து இன்னைக்கு லைன் போட்டு காமிக்கும். அதை தான் இது செய்யும். இது வந்து கரண்ட் டெவலப்பிங் வால்யூம்ங்கிறது வந்து இன்னைய தேதிக்கான வால்யூம். ஏன்னா இன்னைய தேதியில் வால்யூம் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் டே ஆரம்பித்ததுலேருந்து, இல்லைங்களா? இது வந்து ப்ரைஸ் லெவல்ஸு, என்னென்ன ப்ரைஸு. ஓகே, இந்த ப்ரைஸு கரண்ட்டுக்கும் போடும், ப்ரீவியஸ்க்கும் போடும். இதில் வந்து இந்த இடம் பத்தாததுனால இந்த பேர் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். சினா கரண்ட்டு, விஏஹெச்னா வேல்யூ ஏரியா ஹை, அதே மாதிரி பி அப்படின்னா ப்ரீவியஸ்ன்னு அர்த்தம். ப்ராக்கெட்டில் டெய்லியா, வீக்லியா, மந்த்லியா அப்படின்னு காமிக்கும் அந்தந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ். ஓகே, இது ஒரு மைனர் சேஞ்சு. அடுத்தது வந்து இந்த அதர் டைம் ஃப்ரேம்
சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த லைனில் வந்து இது என்ன மணி நேர சப்ளை, எந்த மணி நேர டிமாண்டு அப்படின்னு காமிங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து இரண்டை வந்து நீங்கள் இது பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, உதாரணமாக 4 ஹவர்ஸும் 1 ஹவரையும் வைக்கிறீங்கன்னு வைங்க, எது எது எந்தெந்த லைனுன்னு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். ஓகே, அதுக்காக போடப்பட்டது. உதாரணமாக இது 1 ஹவர் சப்ளை, இது 1 ஹவர் டிமாண்ட், இது 4 ஹவர் சப்ளை, 4 ஹவர் டிமாண்ட். ஸோ ஐ மீன் இந்த கலர் டிஃப்ரெண்ட் லைன்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆனால் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு எழுத்துப்பூர்வமாக இருக்கிறது வந்து பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறதுனால அதை போட்டு விட்டுருக்கலாம். ஓகே, எஸ், இவ்வளோதான் இதில். அடுத்து வந்து இந்த இதை வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தாராளமாக ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண முடியும். ஒன்று என்ன, நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சுக்க வேண்டியது, அந்த இடத்துல மொமெண்டம் இருந்தால் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இது ஒன்று பார்த்தேன்னா இதையே பார்த்துக்கலாமே. இப்போது 1 ஹவர் இந்த இடத்துல இன்னும் மொமெண்டம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஓகேங்களா, 1 ஹவர். என்னையே கேட்டால் ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து 4 ஹவர் வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, அதுக்கு இன்னைக்கு ஒரு உதாரணம் நான் பார்த்தேன். இப்போது இந்த லக்ஷ்மி டென்டல்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் 1 ஹவரில் இது வந்து அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருந்துச்சு. ஓகே, நான் 1 ஹவரில் பார்த்துட்ருக்கேன். 1 ஹவரில் மொமெண்டம் இந்த இடத்துல நல்ல ஒரு பிரைட்டு க்ரீனில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் ஒரு வேளை இந்த 1 ஹவரை வச்சு இந்த இடத்துல 200 சொச்சத்துக்கு எடுத்திருந்தேன்னு வைங்களேன், இல்லை சம்வேர் இந்த 205, இது வந்து 192 வரைக்கும் வந்துச்சு. ஸோ 1 ஹவரில் உள்ள அது வந்து அதாவது லோயர் டைம் ஃப்ரேம் போக போக கொஞ்சம் நாய்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இதே இது நான் 4 ஹவரில் வச்சுருந்தேன்னா, ஒன்று இந்த இடத்துல எடுத்திருப்பேன் நான் 179, அது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எடுத்துருப்பேன் 205, 206 இந்த ரேஞ்சில். பட் இது வந்து ஒரு மாதிரியான கன்ஃபர்மேஷன். ஸோ லோயர் டைம் ஃப்ரேம் போக போக உங்களுக்கு வந்து ஆக்சுவலி கொஞ்சம் நாய்ஸ் ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிருக்கு. சப்போஸ் இங்கே வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், 4 ஹவர்ஸில் இதுவும் மேலே தான் இருக்குது. ஸோ 1 ஹவர் 4 ஹவர் 1 ஹவரில் நான் நோட் பண்ணது என்னென்னா, சில சமயங்களில் இப்போ இந்த இதை பாருங்களேன், இந்த பர்டிகுலர் கேண்டில் 4 ஹவர்ஸு ஒரு கீழே வந்துருச்சு ஆக்சுவலி. இப்போ இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன். இதே கேண்டில் வந்து நம்ம 1 ஹவரில் பார்த்துருந்தோம்னா 19th February இதைத்தான் சொல்லணும்னு நினச்சேன். 19th February ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருந்தோம்னு வைங்களேன், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எடுத்தது வந்து தப்பான விஷயம். ஏன்னா இந்த ட்ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா இப்படி கீழ் நோக்கி தான் வந்துட்டுருக்கு, அது இன்னும் மேலே போக ஆரம்பிக்கலை. ஓகே, ஒரு வேளை இந்த மொமெண்டத்தை வச்சு இங்கே எடுத்திருந்தோம்னா 190 200க்கு எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 156 வரைக்கும் போயிடுது 1 ஹவரில். ஸோ அதனால தான் வந்து ஜென்ரலி 4 ஹவர்ஸில் வச்சு பார்க்குறது நல்லது. அல்லது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மேலே போக ஆரம்பிக்கும் பொழுது எடுக்கிறது நல்லது. உதாரணமாக இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் மேலே போகுது, இங்கே எடுத்துருக்கலாம் 175 சம்திங். ஏன்னா ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக இருக்குது, மொமெண்டம் லைனும் இதாக இருக்குது, இந்த இடத்துல எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்து எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. எனிவே நீங்கள் வந்து 2-3 வாரம் ஹோல்ட் பண்ண போகிறதுனால ஆப்ஷன்ஸ்க்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. மேபி அடுத்த வாரமோ அடுத்த வாரத்துலேருந்து இந்த மாதிரியான கிராஸ் ஓவர்
அதாவது மொமெண்டம் இருக்கிற ட்ரெண்டு க்ரீனாக இருக்கிற இதை கிராஸ் பண்ணி இருக்கிற ஸ்டாக்ஸு எது அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் மாதிரி ஒன்று போஸ்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்க்ரீனர் ஒன்று எழுதிட்டுருக்கேன். அது ரொம்ப சுலபமாக எழுதிட முடியும். ஸோ அந்த மாதிரி அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் தினமுமே வந்து ஒரு 10 ஸ்டாக்கோ இல்லை 20. ஏன்னா அது லிஸ்ட்டு நிறைய. நிஃப்டி 50ல் எடுக்கலாம், இல்லை நிஃப்டி 500 நெக்ஸ்ட்டு 50ல் எடுக்கலாம், நெக்ஸ்ட் 100 சம்திங் லைக் தட். அது எதை எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போடுவோம் நம்ம. ஓகே. அண்ட் வாட் எல்ஸ், இதுதான் இந்த சேஞ்சஸ்ஸு. எஸ்எம்சி இதை வந்து நான் தனியாக கொண்டு வந்து செப்பரேட்டாக போடுறேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். உதாரணமாக நிஃப்டியை பாருங்கள். இப்போ மொமெண்ட் அது ட்ரெண்டை எடுத்து விட்ருவோம். வால்யூம் ப்ரொஃபைலில் வீக்லியை நான் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். டெவலப்பிங் பீரியட் எனக்கு வேண்டாம். 15 மினிட்ஸ்க்கு போவோம். பார்த்தீங்கன்னா இது போன வாரத்துக்கு, இது இந்த வாரத்துக்கு ஒன்றுது. ஓகே. ஸோ இந்த வால்யூம் ப்ரொஃபைல் எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால், இது நம்மளோட ஓரளவுக்கு லெவல்ஸை கெஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ரீவியஸ் வீக்கினுடைய வேல்யூ ஏரியா ஹை. இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் போட்டு கீழே இறங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கிளியர் இண்டிகேஷன். ஸோ இது வந்து ட்ராவல் ஆகி போகும். ஒன்று பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த சென்டர் லைனில் ஒரு ரிவர்சல், அங்கேருந்து தொட்டுட்டு ரிவர்சல் எடுத்து மேலே போகலாம். அல்லது இந்த இடத்துல வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட், இந்த பர்டிகுலர் கேஸில் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்து எது வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்கள், வேல்யூ ஏரியா லோ வரைக்கும் போயிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடி மேலே போயிட்டு இப்படியே ஜிக்ஸாக போயிட்டு வரும். ஸோ இந்த வால்யூம் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி நம்ம வந்து அடுத்த வாரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு கெஸ் பண்ணிக்கிற முடியும். ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கும் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்கில் பண்ணும் பொழுது இந்த வால்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உதாரணமாக ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தேன். நேத்தோ சாமன் கேபிட்டல்னு ஒரு இது ஒன்று எடுத்திருந்தேன். அதுவும் ஹெயின்ஸும் எடுத்திருந்தேன். இப்போது வந்து சாமன் கேபிட்டல் இது வந்து வீக்லி ப்ரொஃபைல். இப்போ வால்யூம் ப்ரொஃபைல் வீக்லி ப்ரொஃபைலில் இருக்குது. ஸோ தெரியுதுங்களா? ரெண்டு லைனையும் மொமெண்டம் ட்ரெண்டையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல ஒரு கர்வேச்சர் கிடச்சிருச்சு. தட் இஸ் நம்பர் 1. ஒரு கன்ஃபர்மேஷன். அதாவது 2 லைன் மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது மேஜர் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் வீக்கினுடைய லோவை வந்து அது கீழே பண்ணி இந்த இடத்துல உள்ள ஆர்டர்ஸை கேதர் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த கேண்டில்லையே நமக்கு தெரிஞ்சிருக்கோம், ஓகே 140 அப்படிங்கிறது வந்து ஒரு, நானும் அந்த ரேஞ்சுக்கு தான் எடுத்தேன்னு நினைக்கிறேன். 140, 139 சம்திங்கில் தான். ஸோ இங்கே வந்து ஒரு VALக்கு மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கிறதுனால தெர் இஸ் அ ஹை ப்ராபபிலிட்டி தட் அட்லீஸ்ட் இட் வில் கோ அப் டு VAH. ஓகே. பட் அவன் வந்து அதையும் தாண்டி மேலே போயிருக்கான். அதுக்கு வந்து மந்த்லியை கூட போட்டு பார்க்கலாம். நம்ம மந்த்லி என்ன சொல்லுதுன்னு. ஓகே. அந்த சேம் கேண்டில் ப்ரீவியஸ் வீக்கினுடைய லோவை மட்டும் உடைக்கல, ப்ரீவியஸ் மந்தினுடைய வால்யூம் லோவையும் உடைச்சிருக்கு. ஸோ உடைச்ச இது வரைக்கும் போயிருக்கு பாருங்க, ப்ரீவியஸ் மந்தினுடைய VAH வேல்யூ ஏரியா ஹை வரைக்கும். அது தாண்டி மேலே போயிட்டுருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வால்யூம் ப்ரொஃபைலில் நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கிறணும். ஸோ ஒரு வாரத்தினுடைய ஆரம்பத்தில்
ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் கேஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை முதல்ல போட்டு நீங்களே ஒரு லைன் கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கூட எடுத்து விட்ருங்க, உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியான ஒரு லைனு. அதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம்னா சிபிஆர் லைனை போட்டு வச்சுக்கலாம். உதாரணமாக இந்த பர்டிகுலர் கேஸில் நான் வீக்லியை போட்டு பார்க்குறேன். ஓகே, இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை பாருங்களேன். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஏரியா இது. சிபிஆரினுடைய வீக்லி S1 அதை உடைச்சு மேலே போயிருக்கு. நம்பர் 1 வீக்லி, நாட் டெய்லி. ஓகே, அதோட மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் வீக் மந்தினுடைய வேல்யூ ஏரியா லோ அதை உடைச்சு போயிருக்குது. ஸோ தீஸ் ஆர் சம் சார்ட் ஆஃப் அ கன்ஃபர்மேஷன் தட் த ப்ரைஸ் இஸ் கோயிங் டு கோ அப். ஓகே, இப்படி தான் வந்து இது ஒரு மெத்தட் ஆஃப் அனலைசிங் நான் பார்க்குற விதம். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னும் தனியாக ஏதாவது மெத்தட் இருக்கலாம், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சிபிஆரினுடைய வீக்லி, மந்த்லி அண்டு வால்யூம் ப்ரொஃபைலினுடைய பிஓசி வீக்லி, மந்த்லி, டெய்லி இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓ, இதை பாருங்கள், அது வீக்லியோடைய S1 மட்டுமல்ல, அது மந்த்லியினுடைய S1 கூட. பாருங்க, வீக்லி S1 மந்த்லி S1 ரெண்டும் இந்த ஒரே இடத்துல தான் வந்து கன்ஃப்ளூயன்ஸாக இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆப்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், ஸ்விங்குக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்விங்குக்கு யூஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய டைம் ஃப்ரேம் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க, 1 hour 4 hours. நான் யூஸ்வலி 15 மினிட்ஸில் பார்த்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் எடுத்துடுவேன் நான். ஓகே, கெய்ன்ஸ் வந்து எடுத்தேன். அது வந்து அது ஒரு 300 இல்லை, 200-250 ருபீஸ் மேலே போயிருக்குது. பட் இதை பார்த்து எடுத்தேனான்னு தெரில, சரியாக ஞாபகம் இல்லை. பட் எனிவே, திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டேக் அ ஸ்விங் என்ட்ரி. ஓகே, ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த போஸ்டினுடைய கமெண்ட்டில் கேளுங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.